கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் தியானத்திற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, தியானங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, மறுபடியும் நம்ம மனதார துதிக்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகள் எங்களுக்காக என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீங்க தந்திருக்கிற தியான நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஐயாகவே, உடைய பாடும் மரணங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் எங்களுக்காக உம்முடைய அவயவங்களில் ஒன்றையும் மறைத்துக் கொள்ளாமல் பாடுகளுக்கு உட்படுத்தினதை நினைத்து உம்மை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த நாளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்கிற அந்த தியானங்கள் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அத்தனையிலும் ஒரு புதிய பலத்தை கொண்டு வருவதாக அந்த விசுவாசம் தாழ்த்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம். இன்றைய தியானம் ஆத்துமநேசரின் விழா. ஆத்துமநேசரின் விழா. அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவருடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். இது யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 34, 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்களை வாசித்து பார்த்தால், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய விழாவை அவர்களுக்கு காண்பித்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 24 27ஆம் வசனம் வரையிலான சுருக்கம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் என்பது. இன்றைக்கும் ஆத்துமநேசரின் விழா பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்கான போதனை இரட்சகரின் விழாவை பற்றிய ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவை குத்தினான். அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று பரிசுத்த யோவான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய விழா குத்தப்பட்ட போது இயேசுவின் பட்சத்தை சேர்ந்தவர்களில் இவர் ஒருவர்தான் கிட்ட நின்றிருப்பதாக தெரிகிறது. இரட்சகர் சிலுவையில் தொங்குகையில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமியில் உண்டான அந்தகாரத்தின் நிமித்தமாகவும் பூமி அதிர்ச்சியின் நிமித்தமாகவும் அவரவர் பயந்து போய் ஆங்காங்கே ஓடி இருப்பார்கள். ஆம், மற்ற சீசர்களும் பக்தர்களும் தாங்கள் முன்னுக்கு நின்றால் மோசம் வந்துவிடும் என்று மெதுவாய் போயிருந்திருக்கலாம். அதுவுமல்லாமல் அது ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயும் இருந்தபடியினாலே ஒருவரும் அங்கு இராதபடியினால் யோவான் அப்போஸ்தலன் இயேசுவின் தாயை மெதுவாய் நடத்தி தன் வீட்டிலே இருத்திவிட்டு மறுபடியும் சிலுவை அண்டை தனியாய் வந்திருக்கிறார். இரட்சகரின் பாடுகளை விபரமாய் எழுதக்கூடிய பரிசுத்த யோவான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆணையிடுகிறது போல் இருக்கிறது. ஆம், எல்லா பாடுகளையும் போல இது ஒரு திரண்ட கூட்டத்தில் நடந்திருக்குமேயானால் அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் என்று பரிசுத்த யோவான் எழுத வேண்டியது இல்லை. ஆம்,
கிறிஸ்துவின் பரிசுத்த விழா குத்தப்பட்ட நேரத்தில் அவருடைய தாயாகிய மரியம்மாள் கிட்ட நின்றிருந்தாள். எவ்வளவு வியாகுலம் உண்டாயிருக்கும், அதை யார்தான் சொல்ல முடியும்? ஆகவே இரட்சகர் குத்தப்பட்ட நேரத்தில் தாயாகிய மரியாளை தன் வீட்டிலே இருத்திவிட்டு யோவான் மாத்திரம் இங்கே தனிமையாய் வந்திருக்க வேண்டும். இரட்சகருடைய கால்கள் முறிக்கப்படாது அவருக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தாலும் அவருடைய திருவிழா குத்தப்பட்டது. ஆம், சேவகர்கள் இயேசுவின் பக்கத்தில் இருந்த 2 கள்ளர்களையும் கால்களை முறித்துவிட்டு கிறிஸ்து மரித்து போனார் என்று கண்டு கால்களை முறிக்கவில்லை. தற்செயலாய் நடந்த இந்த காரியம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. ஆம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது பஸ்கா பலியின் சட்டம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் கால்கள் மற்றவருடையதை போல முறிக்கப்படாதது கிட்ட நின்ற யோவான் அப்போஸ்தலனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். மற்ற இருவருடைய கால்களும் முறிக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமனேசருடைய கால் முறிக்கப்படவில்லை என்று சந்தோஷமாய் நின்றிருக்கும் அந்த வேளையில்தான் அவர் அதிர்ந்து போய் நிற்கிறார். இதோ போர் சேவகரில் ஒருவன் நீண்டதொரு ஈட்டியோடும் துடித்த மீசையோடும் சிவந்த கண்களோடும் என் ஆத்துமனேசரை குத்தும்படிக்கு நீண்ட ஈட்டியை ஓங்கும் போது அன்பான சீசனாகிய யோவான் அவரை குத்தாதபடிக்கு எவ்வளவோ மன்றாடி இருப்பான். மரித்து போனதால் கால் முறிக்கப்படாவிட்டால் விழாவையும் குத்தக்கூடாதே. பாவத்தையும் அழுக்கையும் சுத்திகரிக்க ஒரு ஊற்றும், பாவிகள் பார்த்து மனம் திரும்ப ஒரு படுகாயமும் இருக்கும் என்கிற சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:1 படியும் 12:10 படியும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இரட்சகரை போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதனால்தான் பரிசுத்த யோவான் எழுதும் பொழுது அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று எழுதுகிறார். விசுவாச காட்சி. ஓ ஆத்துமாவே, இதுவரைக்கும் நீ உன் பாவ பஞ்சுமத்தையில் படுத்து கிடக்கிறது போதும். உன் ஆத்துமனேசரை பார்க்கும்படிக்கு இதோ உன் ஆத்துமனேசரில் பேரில் உனக்கு இருக்கிற இந்த அன்பை கொண்டு சட்டைகளை விரித்து எழும்பி கொல்கொதா மலைக்கு இப்பொழுதே புறப்பட்டு போ. இதுவரைக்கும் நீ படுத்திருந்து தூங்கிக் கொண்டிருந்தது போதும். உன் இரட்சகர் சாவையும் அவர் விழாவில் பட்ட அந்த குத்தையும் அதிலிருந்து ஒழுகும் இரத்தத்தையும் பார்க்கும்படிக்கு எழும்பு பாவியே, எழும்பு. இதோ பறந்து கொல்கொதா மேட்டின் மேல் நிற்கிறேன். ஆத்துமனேசரே, 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 இந்த துயர காட்சியை என் ஆத்துமா தன் ஜீவ காலத்தில் கண்டதே இல்லை அப்பா. இரட்சகருடைய விழா எவ்வளவு ஆழமாய் குத்தப்பட்டு இருக்கிறது, எவ்வளவாய் குத்தப்பட்டு இருக்கிறது. ஆத்துமனேசரே, நான் அதை பார்த்தும் சும்மா இருப்பதில்லை. என் பாவமல்லோ உம்மை குத்திவிட்டது, என் பாவமல்லோ விழாவில் காயப்படுத்தி விட்டது. நீர் பட்ட ஈட்டி குத்தும், நீர் விட்ட இரத்த சொட்டும் என் கல் நெஞ்சை பிளக்குதே, என் கல் நெஞ்சை பிளக்குதே. தியானம். ஆத்துமாவே, என் இரட்சகருடைய விழா குத்தப்பட்டதை தியானித்துப்பார். இரட்சகருடைய தேகத்தில் இதுவரைக்கும் வடுப்படாதிருந்த பாகம் அவர் விழா மட்டும்தான். அது யூதருடைய மிலாரடிக்கு தப்பினாலும் ரோம சேவகரின் வீட்டிற்கு தப்பவில்லை. மோசையின் கோலடியினால் மேரிபாவில் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இதோ இயேசுவாகிய ஞான கண்மலை நின்று போர் சேவனுடைய ஈட்டியின் குத்து ஜலத்தையும் தண்ணீரையும் புறப்பட செய்துவிட்டது. இரட்சகா, எங்கள் நிமித்தம் பாடுகளை சகிக்க நீர் உமது அவயங்களில் ஒன்றையும் மறைத்துக் கொள்ளவில்லை அப்பா. முதலாம் ஆதாமின் விழாவின் எலும்பினால் ஒரு மணவாட்டி அவனுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டாள். இதோ நீர் உமது விழாவின் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் திருச்சபையாகிய மணவாட்டியை இன்றைக்கு நீர் உருவாக்கி விட்டீரப்பா. உமது விழாவை ஒரு போர் சேவனுடைய ஈட்டி பிளந்து விட்டது. தேவ நீதி என்னும் ஆலை உம்மை கெத்செமனையில் அரைத்து ரத்தம் எடுத்து விட்டது. ரோம சேவனின் ஈட்டி உம்மை குத்தி ரத்தமும் ஜலமும் எடுத்தது. ஆமாண்டவரே,
இவ்விதமாய் உம்மை குத்தி வேதனைப்படுத்தி விட்டானே. ஓ, நான் ஏன் ரோம சேவகனை குற்றப்படுத்த வேண்டும்? குத்தினவன் நான் தான். ரோம சேவகன் குத்தின போது நான் அவன் இடுப்பில் இருந்திருப்பேன். என் ஈட்டி தான் என் இரட்சகரை குத்தி விட்டது. ரோம சேவனுடைய ஈட்டி அல்ல, என் பாவமாகிய ஈட்டி. அப்பா, என் பாவமாகிய ஈட்டி. இனி நான் என்னையே நொந்து கொள்வேன் ஆக. என் ஆத்துமனேசர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்தும் இதுவரைக்கும் நான் என் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதபடி உட்கார்ந்திருக்கிறேனே. இனி என்னையே நொந்து கொள்வேன் ஆக. என் பாவம், என் அக்கிரமம் என் ஆத்துமனேசரை காலாகோலமாக்கி விட்டதே. என் இரட்சகருடைய திருவிழாவிலிருந்து இரத்தமும் ஜலமும் புறப்படுகிறது. கொல்கொதா மலையில் தேவ கோபமாகிய அக்கினியை அவிக்கும் நதி புறப்படுகிறது. ஆகையால் பாவியாகிய நான் தேவ கோபத்துக்கு இனி நான் பயப்பட வேண்டியதில்லை. என் இயேசுவிலிருந்து ஒழுகும் இரத்தம் என் மேல் சுமரும் தேவ கோபாக்கினையை தணித்து விடுகிறது. இரட்சகருடைய விழாவிலிருந்து பாவத்தையும் அழுக்கையும் தீர்க்கிறதற்கு ஒரு ஊற்று எழும்பி வருகிறது. நான் அங்கே போய் முழுகி ஸ்நானம் செய்வேனாக. நாகமான் தன் குஷ்டரோகம் தீரும்படிக்கு யோர்தானில் 7 தரம் முழுகினான். நானோ என் ஆத்துமனேஸ்வருடைய இரத்த ஊற்றில் போய் இப்பொழுதே மூழ்கப் போகிறேன். என் ஆத்துமனேஸ்வருடைய விழாவில் குத்தப்பட்ட காயம் நான் மூழ்கி எழுவதற்கு எதுவாய் எவ்வளவு ஆழமும் அகலமுமாய் இருக்கிறது. என் பாவங்கள் என் ஆத்துமனேஸ்வரை எவ்வளவாய் பாடுகளுக்கு உட்படுத்தி விட்டது என்பதை நினைக்கிறேன். அது என் ஆத்துமனேஸ்வரை இவ்வளவு ஆழமும் அகலமுமாய் காயப்படுத்தி விட்டதே. இதோ நானும் அங்கே போய் முழுகி நான் இப்பொழுது ஸ்நானம் செய்ய போகிறேன். ஆண்டவரே, நான் அதிலே வந்து மூழ்கி எழும்பும்படிக்கு எனக்கும் உதவி செய்யும். ஆம் ஆண்டவரே, என் அபிசுவாசம் நீங்கவும் அது எவ்வளவு பெரிய காயமாய் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, இதோ நான் இப்பொழுது வருகிறேன். உம்முடைய விழாவே நான் தங்கும் குகையாய் எனக்கு மாற்றித்தாரும். நான் அங்கிருந்து புறப்பட மாட்டேன். புறப்பட்டால் இந்த உலகத்தின் வேதனைகள், உலகத்தின் பாவங்கள் என்னை மறுபடியும் இழுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இதோ உம்முடைய விழாவே நான் ஒதுங்கும் குகையாய் எனக்கு மாற்றித்தாரும். ஆண்டவரே, பரவசம். அதோ கூட்டமாய் ஜனங்கள் நெருங்கி விழுகிறார்களே, அதில் என்ன விசேஷம் இருக்கிறது? உத்தரவு. பூலோக பாவிகள் தங்கள் பாப தோஷங்களிலிருந்து விடுதலையாகும்படிக்கு, சுத்தமாகும்படிக்கு இயேசுவின் இரத்த தண்டை ஓடி சிலுவையில் தொங்கும் விழாவிலிருந்து பாயும் இரட்சண்ய அருவியில் தங்கள் ஆத்துமாக்களை ஏந்துகிறார்கள். ஓ, அப்படியானால் நானும் என் ஆத்துமாவை ஏந்துவேனாக. அதோ அநேகர் தங்கள் அங்கிகளை கழற்றுகிறார்களே, அது ஏன்? உத்தரவு. அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கும்படிக்கு தங்களுடைய அங்கிகளை கழற்றுகிறார்கள். அப்படியானால் நானும் என் அங்கியை கழற்றி ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுப்பேனாக. ஆனந்த மௌனம். கேட்கிறவர்களே, இம்மட்டும் ஆத்துமனேஸ்வருடைய விழாவை குறித்து தியானித்த நீ இப்பொழுது சற்று நேரம் முழங்காலில் நின்று தலை குனிந்து அல்லது குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உன் உதடுகள் அசையாதபடி காபந்து பண்ணி பாவ மன்னிப்புக்காக திறக்கப்பட்ட இரட்சகரின் விழாவை விசுவாசத்தால் கண்ணுற்று ஆவியில் ஆனந்தம் கொள்வாயாக. ஜெபிக்கலாமா? ஆத்துமனேஸ்வருடைய விழா எனக்காகத்தான் குத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து என் பாவ நோயை தீர்த்து விடுகிறது. அப்படி விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் இனி பாடுகள், கஷ்டங்கள் இல்லை. அந்த விசுவாசத்தோடு யாவரும் முழங்கால் படிட்டு ஜபிக்கலாம். எங்களை உயர்த்தும்படியாக ஈன குருசில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவலோக ஆடே, பழைய பாம்பின் விஷம் தீர சிலுவையிலே தொங்கும் தேவலோக பலிப்பொருளே, அடியாளாகி நாங்கள் முத பாதபடியிலே விழுகிறோம். அப்பா, நீர் குருசில் தொங்குகிறவராய் நாங்கள் உம்மை நோக்கும் போது முத திருவிழாவின் காயங்கள் எவ்வளவு ஆழமும் அகலமுமாய் தெரிகின்றது. ஆண்டவரே, அந்த காயத்தை பார்த்து
எங்கள் பாவங்களை முழு பகையாய் பகைத்து இனி பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதுவரையிலுமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாய் தண்டனை தராமல் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து உம்முடைய காயங்களிலே நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தெய்வீக இரட்சகா, இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு இரக்கம் செய்துள்ளோம். நீர் பட்ட பாடுகள், நீர் அனுபவித்த வேதனைகள், அவமானங்கள் இவை அனைத்தும் என் பாவம் சாபம் தீரத்தானே. அதை அறிந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்கும் உதவி செய்யும் அப்பா. தெய்வீக இரட்சகரே, உடைய அன்பு கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகள் தங்கள் தங்கள் பணிகளுக்காக புறப்படுகிற இந்த நேரத்திலேயே ஒரு தெய்வீக பிரசன்னம், ஆசீர்வாதம், சுகம், சமாதானம் இப்படிகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. அந்த விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு சகலத்தையும் உங்க அன்பு கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிளவுண்ட மலையே, புகலிடம் தாருமே, பங்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாபதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். விலா எலும்பு. ஆமேன். விலா போதி குத்தப்பட்டதன் ஒரே நோக்கம் என் பாவம் சாபம் தீரும்படியாக. விசுவாசிப்போம். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை மேன்மைப்படுத்தவே. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். God bless you.